நான் யார் தெரியுமா? வி.கே.புரம். விக்கிரமசிங்கபுரம் என்னும் வி.கே.புரம் பொதிகைமலை அடிவாரத்தில் உள்ளது. பச்சை பசேல் என காட்சியளிக்கும் இந்த மலையில் இருந்து தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகிறது. மலையில் இருக்கும் சொரிமுத்தையன் கோயிலுக்கு ஆடி அமாவாசை தோறும் போய் வருவோம். அரிசி, பருப்பு முதலிய சமையலுக்கு தேவையான பொருட்களை மூட்டையாக கட்டிக்கொண்டு போவோம். செடிகளை வளைத்து குடில்கள் அமைத்து இரவில் தங்குவோம். இரவில் காட்டு விலங்குகள் வரும். பக்தர்கள் அனைவரும் ஐயனை வேண்டிக் கொள்வார்கள். திரும்பும் போது தாமிரபரணி ஆற்றில் இறங்கி ரோட்டுக்கு வந்து கால்நடையாக காரையார் அணைக்கு செல்வோம். அணையில் போட்டில் ஏறி கல்யாண தீர்த்தம் அருவியில் போய் குளித்து வருவோம். அருவி குளியல் நன்றாக இருக்கும். நடந்தே அகஸ்தியர் அருவி வந்து ஆட்டம் போடுவோம். பாபநாசம் பவர் ஹவுஸ் இங்கேதான் உள்ளது. அகஸ்தியர் வழங்கிவிட்டு குறுக்கு பாதை வழியே பாபநாசம் ஆனந்த விலாஸ் வருவோம். அங்கே வைத்து கோயிலில் சமைத்த உணவை சாப்பிடுவோம். குரங்குகள் எங்களிடம் பங்கு கேட்கும். பங்கு கொடுத்து சாப்பிடுவது ஜாலியாக இருக்கும். ஆனந்த விலாசில் இருந்து மீண்டும் நடந்து பாபநாசம் கோயில் வருவோம். கோயில் முன்னே தாமிரபரணி ஆறு இரைச்சலோடு ஓடும். படிக்கட்டுகளில் இறங்கி ஆற்றில் இறங்கி மீன்களுக்கு பொறி போட்டு விளையாடுவோம். சிவனையும் பார்வதியையும் வணங்கிவிட்டு மீண்டும் நடந்தோம். என்னால் முடியவில்லை. தம்பிக்கு கால்கள் வீங்கிவிட்டன. அப்பா கப்பைக்கிழங்கு வாங்கி கொடுத்து நடக்கச் சொன்னார். சென்மரி ஸ்கூலில் கடந்து செல்லும் போது பெருமூச்சு விட்டேன். இனி வழக்கமாக நாங்கள் நடக்கும் தூரம்தானே. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தவுடன் ஆளுக்கு ஒரு மூலையில் படுத்து விட்டோம். வி.கே.புரத்தில் தாய் சீனிஸ் தியேட்டர் மிக பெரியது. அந்த ஊர் பண்ணையார் கட்டியது. அவர் வீடுதான் அந்த ஊரில் பெரியது. முக்கிய புள்ளிகள் எல்லாம் அவர் வீட்டுக்கு தான் வருவார்கள். தியேட்டரில் ஆரம்பத்தில் அம்மா கையை பிடித்து கொண்டு போய் விடுவோம். அப்புறம் டிக்கெட் எடுத்து தனியாக போய் விடுவோம். 25 காசு டிக்கெட். பாசமலர், பாகப்பிரிவினை, பாலும் பழமும், பாவ மன்னிப்பு போன்ற சிவாஜி படங்களும், தாய்க்கு பிடித்தாராம், தாய் சொல்லை தட்டாதே, தாய் காத்து தரையன் போன்ற எம்ஜிஆர் படங்களும் பார்த்தோம். வி.கே.புரம் வந்ததும் அப்பா பீடிக்கடை பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அம்மா வீட்டு வேலைகளுடன் பீடி சுற்றவும் செய்தார்கள். என்னை புனித இருதய ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பில் தொடரச் செய்தார். தம்பியை 1ஆம் வகுப்பில் சேர்த்து விட்டார். மன நிம்மதிக்காக அம்மாவுடன் சென்று கல்லிடைக்குறிச்சி ஐயரிடம் ஜாதகம் பார்த்து வந்தார். சொந்தமாக வீடு வாங்கும் யோகம் உள்ளது என்றும் கண்டிப்பாக இன்னும் 1 மாதத்தில் வாங்கிவிடும் யோகம் உள்ளதாக கூறியிருக்கிறார். வீட்டுக்கு வந்த மறுநாள் அப்பாவின் நண்பர் ஒருவர் வைத்திலிபுரம் தெருவில் வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். போதுமான பணம் கையில் இல்லை என அப்பா சொல்லவும், இன்னொரு நண்பர் தான் கடனாக கொடுப்பதாக சொல்ல, ஜோசியர் சொன்னபடி 1 மாதத்தில் அந்த வீடு வாங்கினோம். புதிதாக சுண்ணாம்பு அடித்து ரேடியோ போட்டு கிரகப்பிரவேசம் செய்தோம். ஊர் மக்கள் அனைவருக்கும் விருந்து சாப்பாடு போட்டு அமர்க்களப்படுத்தி விட்டார் அப்பா. பெரிய வீடு, 6 அறைகள் இருந்தன. வீட்டுக்கு பின்னால் தோப்பு, தென்னை, இலவ மரம், வேப்ப மரம், எலுமிச்சை என ஒரு சின்ன தோப்பே இருந்தது. மாட்டுக்கொட்டகையும் உண்டு. அதற்காகவே அம்மா மாடுகள் வாங்கினார். பீடிக்கடை சிறப்பாக நடந்தது. சுமார் 100 பெண்கள் பீடி சுற்றினார்கள். 6 அல்லது 7 வாலிபர்கள் பீடி லேபிள் ஒட்டி வந்தார்கள். நானும் தம்பியும் மாலை வேளைகளிலும் விடுமுறைகளிலும் பீடி லேபிள் ஒட்டுவோம். புதிய நண்பர்கள் அறிமுகமானார்கள். ராமலிங்கம், தாசன், ராமச்சந்திரன், லூர்துசாமி, பிரேமா, சந்திரா போன்றோர் முக்கியமானவர்கள். கோழி, கிள்ளி, பந்து எறிதல் முதலிய விளையாட்டுக்கள் விளையாடுவோம். ஆற்றுக்கு போய் விளையாடி குளித்து வருவோம். அப்பாவுடன் ஆற்றுக்கு சென்றால் நுங்கு பதநீர் வாங்கித் தருவார். அம்மா ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவார்கள். பக்கத்து கிணத்திலிருந்தும் எடுப்போம். அருகில் தொண்டைமான் குளம் உள்ளது. நிறைய மீன்கள் உண்டு. நாங்களும் மீன் பிடித்து விளையாடுவோம். ஒரு நாள் அம்மா அத்தா இறந்து விட்டதாக செய்தி வந்தது. முக்குடல் சென்றோம். அழுகையாக வந்தது. அப்பா தான் கொள்ளி வைத்தார். ஈமச்சடங்களை முடித்துவிட்டு விக்கிரமசிங்கபுரம் வந்தோம். அப்பாவுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது.